டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஆங்கில மாதங்களில் உள்ள ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு. அந்த பெயர் வந்தது எப்படி என்பதற்கான காரணத்தை பற்றி பார்ப்போம். ஜனவரி. ஜனவரி மாதத்தின் பெயர் ஜனஸ் என்ற ரோமானிய கடவுளின் பெயரால் அமைந்தது. ஜனஸ் என்ற ரோமானிய கடவுளுக்கு கடந்த காலம் மற்றும் எதிர்காலத்தை குறிக்கும் 2 தலைகள் இருக்கின்றது. பிப்ரவரி. ரோமானியர்கள் பிப்ரவரி மாதத்தின் 15ஆம் நாளை புனிதமாக கருதி பெப்ருயா என்று பெயரிட்டு அழைத்தனர். பெப்ருயா என்பதற்கு தூய்மை செய்து கொள்ளுதல் என்று பொருளாகும். அதை குறிக்கும் வகையில் ஃபெப்ருரியவஸ் என்று பெயரிட்டனர். அதுவே பிப்ரவரி என மாறியது. மார்ச். மார்ச் மாதமானது மார்ஸ் என்ற ரோமானிய போர்க்கடவுள் மற்றும் விவசாய கடவுளின் பெயராகும். இந்த மார்ஸ் கடவுள் ஈட்டி கேடயத்துடன் காட்சியளிக்கும். மார்ஸ் என்ற கடவுளின் பெயரால் தோன்றியதுதான் மார்ச் மாதம் ஆகும். ஏப்ரல். ஏப்ரல் மாதமானது ஏப்ரர் என்ற லத்தீன் சொல்லின்படி திறந்துவிடு என்று பொருள். ஆண்டின் செழிப்புக்கு வழி பிறக்கும் மாதம் என்பதால் இந்த லத்தீன் சொல்லில் இருந்து ஏப்ரல் மாதமாக மாறியது. மே. உலகத்தை சுமக்கும் அட்லஸ் மகளின் பெயர் மையா என்ற தேவதை ஆவாள். மையாவின் பெயரால் தோன்றிய மாதம்தான் மே மாதம் என்று கூறப்படுகிறது. ஜூன். ரொமானியர்கள் ஜூனோ என்னும் தேவதையை இளமையின் சின்னமாக வழிபட்டு வந்தனர். அந்த தேவதையின் பெயரால் வந்ததுதான் ஜூன் மாதம். ஜூலை. ஆரம்ப காலத்தில் 5வது மாதமாக ஜூலை மாதம் இருந்தது. 5ஐ குவிண்டஸ் என்பார்கள். மார்க் ஆண்டனி இந்த பெயரை மாற்றி ஜூலியஸ் சீசரின் பெயரால் ஜூலி என்று பெயர் சூட்டினார். அதுதான் ஜூலை மாதமாக மாறியது. ஆகஸ்ட். ஆகஸ்ட் மாதமானது ஆரம்பத்தில் 6வது மாதமாக இருந்தது. 6 என்ற எண்ணை செக்ஸ்டிலஸ் என்ற கிரேக்க மொழியில் அழைத்தனர். பின் ஜூலியஸ் சீசர் இந்த மாதத்தை 8வது மாதமாக மாற்றிய பின் ரொமானியர்கள் தங்கள் மன்னரான அகஸ்டஸை பெருமைப்படுத்தும் விதத்தில் அகஸ்டஸ் என்று பெயரிட்டனர். அதுவே ஆகஸ்ட் என்று மாறியது. செப்டம்பர். ரொமானிய மொழியில் 7 என்ற எண்ணை செப்டம் என்பார்கள். மார்ச் முதல் மாதமாக இருந்த காலத்தில் செப்டம்பர் 7வது மாதமாக இருந்தது. அதனால் இம்மாதம் செப்டம்பர் என்று கூறப்பட்டது. அக்டோபர். அக்டோபர் மாதம் ஆரம்பத்தில் 8வது மாதமாக இருந்தது. அக்டோ என்றால் 8 என்று பொருள். எனவே இம்மாதம் அக்டோபர் என்று கூறப்பட்டது. நவம்பர். நவம்பர் மாதத்தில் உள்ள நவம் என்பதற்கு 9 என்று அர்த்தம். இந்த மாதம் முதலில் 9வது மாதமாக இருந்ததால் நவம்பர் என்று கூறப்பட்டது. டிசம்பர். டிசம்பர் மாதத்தில் உள்ள டிசம் என்பதற்கு 10 என்று அர்த்தம். இந்த மாதம் முதலில் 10வதாக இருந்ததால் டிசம்பர் என்று அழைக்கப்பட்டது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.